அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம ஜோதிட பயணத்துல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை நாம இப்போ நெருங்கிட்டு இருக்கோம். வரும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு நவகிரகங்கள்ல ஆயுள் காரகன், கர்ம காரகன்னு வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைய போறார். இந்த வக்ர நிலை டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும், அதாவது சுமார் 137 நாட்களுக்கு நீடிக்க போகுது. இந்த 137 நாட்களும் சனி பகவான் மீன ராசியிலேயே தான் வக்ர சஞ்சாரம் செய்ய இருக்கார். அப்படின்னா இந்த வக்ர காலகட்டம் கன்னிராசியில வரக்கூடிய உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை 1, 2ஆம் பாதங்கள், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். பொதுவா கன்னிராசிக்கு இப்போ உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். இதை நம்ம கண்டக சனின்னு சொல்லுவோம். கண்டக சனினாலே பலருக்கும் கூட்டு தொழில நஷ்டம், வாழ்க்கை துணையோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், வியாபார மந்த நிலை, திருமண தடைகள், இந்த மாதிரியான நினைவுகள் சற்று பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனா இப்போ அந்த சனி பகவான் 7ஆம் இடத்திலேயே வக்ர நிலை அடையிறது கன்னிராசிக்கு நன்மையா தீமையாங்கிறத இப்போ பார்க்கலாம். கண்டக சனியா இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரம் அடையறதுனால உங்க 7ஆம் இடத்தின் மீதான கடுமையான பிடி இப்ப தளர்வடையுது. சோதனைகளின் வீரியம் குறையுது. அதே மாதிரி உங்க ராசிநாதனான புதன் பகவானின் அனுகூலமான நிலைகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கடந்த கால தடைகள் எல்லாம் விலகி இப்போ இந்த வக்ரகதி காலகட்டம் உங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிம்மதியான விடிவு காலமாகவும் பாதுகாப்பு அரணாவும் நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது. கன்னிராசினருக்கு இதுவரைக்கும் கண்டக சனியின் தாக்கத்தினால இருந்த ஒரு விதமான மன உளைச்சல், வீண் குழப்பங்கள், தாழ்வு மனப்பான்மை, எதிர்காலம் குறித்த தேவையில்லாத பயங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இது எல்லாமே இந்த ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து முற்றிலும் குணமாகும். மன அழுத்தம் வெகுவா குறைந்து தெளிவான சிந்தனை பிறக்கும். கடந்த காலங்கள்ல நீங்க ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது உங்க முயற்சிகள் எல்லாம் கடைசி நேரத்துல தடையோ அல்லது தாமதங்களையோ சந்திச்சிருக்கலாம். ஆனா இனிமே உங்க முயற்சிகளில் வேகம் கூடும். நினைத்த காரியங்களை நினைத்த மாதிரி திட்டமிட்டபடி மிக சிறப்பா செய்து முடிக்க முடியும். முக்கியமா இந்த வக்ர காலம்ங்கிறது நம்ம ஏற்கனவே செய்த தவறுகளை சரி செய்யறதுக்கான ஒரு காலகட்டம்ங்கிறதுனால ஏற்கனவே நீங்க எடுத்த தவறான முடிவுகளால ஏற்பட்ட சிக்கல்களை இந்த 137 நாட்கள்ல மிக சிறப்பா சரி செஞ்சிருவீங்க. மிக முக்கியமான முடிவுகள் மற்றும் புதிய முயற்சிகளை செய்ய நினைக்கிறவங்க தாராளமா ஜூலை 26ஆம் தேதிக்கு பிறகு தைரியமா ஈடுபடலாம். குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல இருந்த தேவையில்லாம ஏற்பட்ட வாக்குவாதங்களும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே புரிதல் இல்லாத சூழ்நிலையும் கடந்த காலகட்டங்கள்ல நிலவி இருக்கலாம். ஆனா இப்போ சனி வக்ரம் அடைகிறதுனால குடும்பத்துல அமைதியும் சுமூகமான சூழலும் நிலவ தொடங்கும். உங்க பேச்சில் கனிவு பிறக்கும். குடும்பத்துல நிலவி வந்த அமைதியற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் சீராகி மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும். உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் முழு ஆதரவு தருவாங்க உங்களுக்கு. குறிப்பா குடும்பத்துல நீண்ட நாட்களா தடைப்பட்டு வந்த சுப விசேஷங்கள், சுப பேச்சுவார்த்தைகள் இப்போ நல்லபடியா கைகூடி எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்ல முறையில நடந்து முடியும். திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம்ங்கிறதுனால திருமணம் கைகூடுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது சாதகமான காலகட்டம். கண்டக சனியின் வீரியம் குறைந்து வக்ரமடையறதுனால சனி வக்ரமடையறதுனால வரன் அமையறதுல நிலவிய தேவையில்லாத தாமதங்கள், தடைகள் அதெல்லாம் இப்போ நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன்கள் அமைய தொடங்கும். புதிய வரன் தேடுறவங்களுக்கு இந்த 137 நாட்கள் மிக சிறந்த காலகட்டம். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட இருந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாம் சரியாகும். இந்த நேரத்துல தேவையில்லாத ஈகோ பார்க்காம சற்றே இறங்கி சென்று பேசி பிரிந்தவர்கள் கூட மீண்டும் சுமூகமா ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பா கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகளும் இந்த காலகட்டத்துல முற்றிலும் நிவர்த்தியாகும். 7ஆம் இடம் கூட்டு தொழில குறிக்கிறதுனால ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் முறையில தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க தங்களுடைய பார்ட்னர்ஷிப் அமைப்புல ஏதாவது குளறுபடிகளாவோ அல்லது பண பரிவர்த்தனைகள்ல சந்தேகங்களோ அல்லது தொழில் மந்த நிலையோ இருந்தா அது எல்லாம் விலகி பார்ட்னர்களுக்கிடையே நல்ல புரிதல் உண்டாகும். கூட்டு தொழில் இப்போ சற்றே எழுச்சி பெற தொடங்கும். ஆனா
இந்த வக்ர காலகட்டத்தில் புதிய பார்ட்னர்ஷிப் முறையில் பெரிய அளவிலான முதலீடுகளில் தொழில்கள் எதுவும் அவசரப்பட்டு தொடங்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கும் தொழிலில் திருத்தங்கள் செய்து வளர்ச்சி காணலாமே தவிர புதிய கூட்டு தொழிலுக்கு நேரம் அந்த அளவுக்கு முழுமையாக இப்போ சாதகமாக இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாக வேலை பார்க்கும் இடத்துல கடுமையான உழைப்பை கொடுத்தும் அதற்கேற்ற ஊதியமோ அல்லது உரிய அங்கீகாரமோ கிடைக்காத ஒரு விரக்தியான சூழ்நிலையும் உங்களுக்கு பெரும் திருப்தியின்மையை கொடுத்திருக்கலாம். மேலதிகாரிகளோட முரண்பாடுகள் ஏற்பட்டு வேலையை ராஜினாமா செஞ்சிடலாமாங்கிற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கும். ஆனா இந்த வக்ர நிலை உங்க உத்தியோக பிரச்சனைகள்ல ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். வேலை பார்க்கும் இடத்துல உங்க திறமையும் உங்க விடாமுயற்சியும் மேலதிகாரிகளுக்கும் சக ஊழியர்களுக்கும் புரிய வரும். உங்க உழைப்புக்கான அங்கீகாரமும் பதவி உயர்வும் உங்களுக்கு தாமதம் இல்லாம உடனடியா கிடைக்கும். வேலை மாற்றம் செய்ய விரும்புறவங்க கூட தாராளமா இப்ப மாற்றம் செய்யலாம். ஆனா புதிய ஒரு வேலையை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் ஏற்கனவே இருக்கும் வேலையை ராஜினாமா செய்யறது புத்திசாலித்தனம். அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பழைய வேலையை விட முயற்சி பண்ணுங்க. அவசரப்பட்டு இருக்கும் வேலையை விட்டுடுறது நல்லது கிடையாது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் தொழில இருந்த தேக்க நிலை மாறி புதிய ஆர்டர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து நல்ல மேன்மை உண்டாகும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல தேவையில்லாத வீண்விரைய செலவுகள், கையில் பணம் தங்காத ஒரு நிலை இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ சனி வக்ரமடையறதுனால அனாவசிய செலவுகள் கட்டுக்குள்ள வரும். புதிய வருமான வழிகள் உங்களுக்கு பிறக்கும். பணவரவு கணிசமா உயரும். அதனால வரும் வருமானத்தை வீணடிக்காம சேமிக்க பழகுங்க. உங்க அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் தடை இல்லாம இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். அதே மாதிரி வரக்கூடிய அனாவசிய செலவுகளை சுபவரைய செலவுகளை, அதாவது சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது அல்லது நல்ல நீண்ட கால முதலீடுகள் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பணத்தை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்துல மன திருப்தியை கொடுக்கும். கடன் தொல்லையில இருக்கவங்க இந்த வக்ர காலகட்டத்தில் வரும் கூடுதல் வருமானத்தை கொண்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு போக மீதம் இருக்கும் தொகையை அப்படியே கடன் அடைக்க பயன்படுத்திக்கிட்டா நீண்ட நாட்களா உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனையிலிருந்து எளிமையா வெளியே வர முடியும். புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் சார்ந்த நற்செய்திகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தாராளமா மருத்துவ முயற்சிகளையோ அல்லது ஆன்மீக வழிபாடுகளையோ இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளலாம். பிள்ளைகளின் கல்வி, அவங்க எதிர்கால முன்னேற்றம் அல்லது அவங்களுடைய சுபகாரியங்களுக்காக இந்த நேரத்தில் நீங்க செய்யும் செலவுகள் அனைத்தும் சுபவரைய செலவுகளா மாறி நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் மூலமா குடும்பத்துல மகிழ்ச்சியும் அவங்க முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளை குறித்த கவலைகள் எல்லாம் தீரும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சோர்வு, மந்த நிலை, ஒருவித அனிச்சையான பயம், சுறுசுறுப்பு இல்லாத மனநிலை, இது எல்லாமே விலகி உங்க செயல்களில் நல்ல கவனமும் உற்சாகமும் பிறக்கும். ஓவர் திங்கிங்கிற அதிகப்படியான சிந்தனைகள் குறைந்து மனம் சாந்தி அடையும். நீண்ட நாட்களா இருந்த நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கை கால் வலி, இதெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். ஆனாலும் சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்ரமடைகிறதுனால கன்னிராசிக்காரர்கள் இந்த நேரத்துல தங்களுடைய அதிகப்படியான வேலை பலுவை குறைச்சிக்கணும். போதிய உறக்கமும் பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையா இருக்கிறதும் ஆரோக்கியத்துக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கும் இது மிக சாதகமான காலகட்டம் தான். கல்வியில இருந்த மந்த நிலை, கவனச்சிதறல், சோம்பேறித்தனம் இதெல்லாம் விலகி உற்சாகத்தோட படிக்க தொடங்குவீங்க. கடந்த காலகட்டங்கள்ல இருந்த ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகள் இப்ப சரியாகி படிக்கிறது அப்படியே மனசுல பதியும். சிந்தனை தெளிவும் கல்வியில நல்ல மதிப்பெண்களை பெறும் மேன்மையான சூழலும் பிரமாதமா வளர தொடங்கும். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த சனி வக்ரகதி காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு பழைய கண்டக சனியின் தடைகளை நீக்கி நீங்க எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்க போகுது. இந்த 137 நாட்களை சரியான முறையில பயன்படுத்தி உங்க பழைய பொருளாதார மற்றும் குடும்ப சிக்கல்களை தீர்த்துக்கோங்க. ஆனால் முக்கியமான விஷயம், வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாராக இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% நம்ம சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்கங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு நல்ல யோக தசா நடக்குதுன்னா இந்த வக்ர காலகட்டம் உறுதியாக உங்களுக்கு
உங்களுக்கு 100% நற்பலன்கள் அள்ளி கொடுக்கும். அதுவே உங்களுக்கு 6, 8, 12ஆம் இடத்து, அதாவது மறைவிடத்து அதிபதிகளுடைய தசாவோ அல்லது அவயோக தசாவோ நடக்குதுன்னா இந்த வக்ர காலகட்டத்திலையும் உங்களுக்கு பெருமளவில் முன்னேற்றங்கள் தெரியாம சில போராட்டங்களுக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால உங்க சுயஜாதகத்தை ஒரு முறை நீங்க பகுப்பாய்வு பண்ணிக்கிறது நல்லது. சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.